வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72094875. டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். அதே மாதிரி கேட்க கூட சார் நீங்க எங்க ஸ்டாப் அதெல்லாம் பேசாங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு பேசாங்க நீங்க நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்க வலித்து போய் வாய்ச்சவடால் பேசிய காவலர் மூலமாக போக்குவரத்து துறைக்கும் போலீசாருக்கும் இடையே பெரிய போர்க்களமே வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காவலர் ஆறுமுக பாண்டியன் என்பவர் சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையில் வேலை பார்த்து வரும் நிலையில் பாளையங்கோட்டை நீதிமன்றத்திற்கு புழல் சிறையில் இருந்து கைதிகளை அழைத்து செல்லும் பணிக்கு சென்றிருந்தார். அப்போது நாங்குநேரியில் நண்பர்களை பார்த்துவிட்டு மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரும்போதுதான் பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்திருந்தார். டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். அதே மாதிரி கேட்க கூட சார் நீங்க எங்க ஸ்டாப். இந்த வீடியோ விவகாரம் பூதாகரமான நிலையில் விதிகளை மீறும் அரசு பேருந்துகளை விரட்டி பிடித்து அபராதம் விதித்து வருகிறது காவல்துறை. கிளாம்பாக்கத்தில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்துக்கு 1000 ரூபாய் டிராபிக் போலீஸ் அபராதம் விதித்துள்ளது. தாம்பரம் அருகே மணிமங்கலத்திலும் அரசு பேருந்துக்கு அபராதம் விதித்திருக்கும் காவல்துறை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் முறையாக சீருடை அணிந்திருக்கிறார்களா, அனுமதிக்கப்பட்ட அளவில் பயணிகளை ஏற்றி செல்கிறார்களா என்பது முதற்கொண்டு சோதனை செய்ய ஆரம்பித்துள்ளனர். அத்தோடு அனுமதித்த அளவை தாண்டி கூடுதல் வேகத்தில் பேருந்து இயக்கியதாகவும் சில இடங்களில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் குடிபோதையில் இருக்கிறார்களா எனவும் அரசு பேருந்துகளை குறிவைத்து டிராபிக் போலீசார் சோதனையில் இறங்கியுள்ளனர். அலுவல் பணி நிமித்தமாக கூட இல்லாமல் சொந்த வேலைக்கு சென்றுவிட்டு வந்த காவலர் ஆறுமுக பாண்டியன் போலீஸ் என்ற அதிகார தொனியில் கடைசி வரைக்கும் டிக்கெட் எடுக்காமல் இருந்தது கடும் விமர்சனத்திற்குள்ளானது. டிக்கெட் எடுத்தே ஆக வேண்டும் என நடத்துனர் விடாப்பிடியாக இருந்தும் கூட காவலர் ஆறுமுக பாண்டியன் முரண்டு பிடித்தது ஒட்டுமொத்தமாக காவல்துறை மீதே அவப்பெயர் வர காரணமாக அமைந்தது. காவலர் டிக்கெட் எடுக்க மறுத்த விவகாரத்தை நடத்துனர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டது காவல்துறை மீது கரைபடிய காரணமாக இருந்த நிலையில்தான் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையை போலீஸ் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுக்குள்ள காவல்துறை என்ன பண்ண, எங்ககிட்டே நீ டிக்கெட் கேட்குறீங்களா, உங்களை பார்த்துறேன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று தினம் ஒரு கேஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் ஃபைன் பண்ணிருக்காங்க ஒரு டிரைவருக்கு. என்ன இது ஃபைனுடைய அமைப்புனா, இந்த வண்டியை அங்கே நிறுத்தினாரு, நோ பார்க்கில் நிறுத்தி பேசஞ்சர் இறக்குனாருன்னு சொல்லி இந்த ஃபைனை போட்டு அவருக்கு 500 ரூபாயும், பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக வாகனத்தை நிறுத்தினாலும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் பண்ணிருக்காங்க. இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. விதிகளை மீறும் பேருந்துகளுக்குத்தான் அபராதம் என காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுத்தாலும் இதுவரையிலும் அரசு பேருந்து அதீத வேகத்தில் சென்றாலோ சிக்னலை மதிக்காமல் சென்றாலோ டிராபிக் போலீசார் கண்டு கொண்டது கூட கிடையாது. ஆனால் நாங்குநேரி சம்பவத்தை அடுத்து காவல்துறை போக்குவரத்து துறைக்கு எதிராகவே இறங்கியிருப்பதாக சொல்கின்றனர். விதிகளை மீறும் அரசு பேருந்துகள் மீது அபராதம் விதிப்பதோடு அவற்றை வாராந்திர அடிப்படையில் அறிக்கையாக சமர்ப்பிக்க சொல்லி எஸ்பீக்கரிடம் இருந்தே ரகசிய வாய்மொழி உத்தரவு வந்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதற்கிடையே டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த காவலர் சென்னையில் உதவி ஆய்வாளர் விசாரணைக்கு ஆஜராகினார். விசாரணையில் உயர் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய காவலர் ஆறுமுக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரசின் இரு துறைகளுக்கு இடையே ஒரு காவலர் மூலமாக மோதல் வெடித்திருக்கும் நிலையில் உடனடியாக இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72094875. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.